ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி ரசம் சாதம். முதல்ல நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம ரசம் சாதம் மிக்ஸ் பண்ணலாம், சாதம் வடித்து. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பானம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் குண்டு மிளகா தான் போடுறோம், காஞ்ச மிளகா. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இடித்து வச்ச மசாலா தான் போட போகிறோம். மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பழம் தக்காளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கையிலே, அதை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகு ரசம் வச்சா வீடே மணக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ரசம் செய்ய தெரிஞ்சால் போதும், பாதி நாள் அதிலே ஓட்டிடலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வாசம் கொடுக்கும், ஜீரணத்துக்கும் நல்லா உதவியாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த ரசம் கொதிக்கக்கூடாது, அப்படியே நோற மாதிரி வரணும். மைல்டாக ஒரு காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்க சொல்ல ரசம் இந்த மாதிரி தான் நொர நொறையாக இருக்கணும், கொதிக்கக்கூடாது. சுவையான ரசம் தயார். இப்போ நம்ம ரசத்தை சாப்பாட்டில் கலந்து சாப்பிட போகிறோம். அதை எப்படி கலக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை நல்லா போட்டு மசிச்சுக்கலாம். இந்த சாப்பாடை நல்லா மசிச்சிங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே ஊட்டலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரசத்தை ஊற்றிக்கலாம். ரசத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா குழ குழன்னு மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிளிங்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.